நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ எதுக்குப்பா அவகிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுன? வேற எந்த மாதிரி பாட்டி பேசுறது? சரி, உன் மனசுல என்னதான் இருக்கு? எனக்கு தெரியல பாட்டி. காயத்ரி ஒரு பிரச்சனையில இருக்கா. அவ அப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும்போது நீ அவ கூட ஒரு துணையா இருக்கணும் இல்ல? ஏதோ ஒரு விஷயம் உன் கூட பேச இருந்ததுனால தானே அவ உனக்கு நடுராத்திரின்னு கூட பார்க்காம போன் பண்ணியிருக்கா. உண்மையை சொல்லணும்னா அவ உன்கிட்ட ஏதோ உதவியை எதிர்பார்க்கறா. நீங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? அது மட்டும் இல்ல, நீ அவளை விரும்புறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது நீ வரமாட்டேன்னு சொல்றது நல்லதில்ல. கண்டிப்பா நீ போய் அவளை பார்க்கணும். நான் போலனாலும் நடக்க வேண்டிய விஷயம்லாம் அவளுக்கு கண்டிப்பா நடக்கும். பாலு, நீ இப்படி இல்ல ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியது. நீ நல்லா படிச்சவன் தானே? அது மட்டும் இல்ல, நீ அறிவாளியும் கூட. வெளி உலகத்தை எவ்வளவு பார்த்திருக்க. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி மெச்சூரிட்டியா நடந்துக்க. நாளைக்கு நீ கண்டிப்பா போகணும். இல்லைன்னா நான் இவ்வளவு நாள் உன் மேல வச்சிருந்த மதிப்பு இல்லாம போயிடும். பாத்துக்கோ. நந்தா, காயத்ரி, நீ எதுக்கு இப்ப இவ்வளவு பயப்படுற? அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்குல்ல. ஆனா எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸே பார்த்துப்பாங்கன்னு ஒப்படைச்சோன்னா அவங்க வேலை பிஸியில அம்மாவை போய் பார்த்து எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல. அதனாலதான் நானே நேர்ல போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்போ ஃப்ளைட் டிக்கெட் அது இதுன்னு நிறைய செலவாகுமே. உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் கஷ்டம்தான். உன்னோட அம்மா எனக்கும் அம்மா மாதிரி தான். அப்படி இருக்கும்போது இந்த செலவு பத்திலாம் நீ பேசவே கூடாது காயத்ரி. நான் ரிட்டன் டிக்கெட் வேற புக் பண்ணிட்டு தான் போறேன். என்னானாலும் நான் அம்மாவை கண்டுபிடிச்சிருவேன். கண்டிப்பா அவங்க கூட தான் திரும்ப வருவேன். காயத்ரி, வா. உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸா இருக்குன்னு தான் நான் ஃபோன் பண்ணி கூட சொல்லவே இல்லை. நேராக ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறேன். நாங்கள் போனால் என்னை ரிசீவ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. அங்கே போய் சேர்ந்ததும் அங்கே என்ன நடக்குதுன்னு அப்பப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நீங்க ரொம்ப பெரிய உதவியை எனக்காக பண்றீங்க நந்தா. ஒரு பிடிச்ச பொண்ணை இழந்ததுக்கு அப்புறம் சாதாரணமா எல்லாருக்கும் அந்த பொண்ணு மேல கோவமும் வெறுப்பும் மட்டும்தான் இருக்கும். ஆனா நீங்க அந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கல. காயத்ரி, இப்போ நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? எனக்கு எப்பவும் உன் மேலே எந்த கோவமும் இல்லை. முன்னாடி உன் மேல எவ்வளவு அன்பா இருந்தனோ அப்படியே தான் இருக்கேன். சரி, நான் வரட்டுமா காயத்ரி? நந்தா, நான் இதை திரும்பவும் சொல்றேன். நான் இதை எப்பவுமே மறக்க மாட்டேன். பாலு, பாலு, பாலு. என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? உட்காருங்க தேவிகா. நான் உட்காரதெல்லாம் இருக்கட்டும். என்னாச்சு உங்களுக்கு? உங்களை இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நீங்க குடிச்சிருக்கீங்களா பாலு? ஏய், அப்படி பெருசாலாம் குடிக்கல. முன்னாடி காலேஜில் படிக்கும்போது அப்பப்போ எப்பயாவது லைட்டாக குடிப்பேன். அப்புறம் விட்டுட்டேன். இன்னைக்கு ஏதோ குடிக்கணும்னு தோணுச்சு, அதனால கொஞ்சம் குடிச்சிட்டேன். இப்ப குடிக்கிற அளவுக்கு என்னாச்சு? நான் விரும்பின பொண்ணு என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. அந்த மூட் அவுட் போகணும்னு கொஞ்சமா குடிச்சேன்.
ஏன் பாலு, நீங்க ரொம்ப நாளா அந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. யார் தான் அந்த பொண்ணு? அதெல்லாம் எதுக்கு? எனக்கு ரொம்ப போதையா இருக்கு குடிச்சதுனால. சாரி. இத போட்டா வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகம் இல்ல, நம்ம இல்ல, கோர்ட்டு இல்ல, வீடு இல்ல, யாரும் இல்ல. நம்மளுக்கான சந்தோஷம், நம்மளுக்கான சுகம். அப்புறம் என்ன மாதிரி ஒருத்தனை பொண்ணுங்க ஏமாத்துறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நான் பெரிய ஆளு ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண வக்கீல். பெருசா கேஸு ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய ஆளுங்கெல்லாம் கிடைக்கும்போது நம்மளை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு சூப்பர் காரு, எல்லா நாளும் வெளியே டின்னரு, இந்த சொசைட்டில பெரிய பேரும் பெருமையும், அதுதானே இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவை. அப்போ நம்ம ஒரு வேண்டாத பொருளும் அவங்களுக்கு ஆயிடுவோம். உங்களை ஏமாத்தின அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. அவளை நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ போட்டோஸ் என் போல நிறைய இருக்கு. என்ன ஞாபகம் இருக்கா? மறக்க நாள் ஆகும்ல. சின்ன வயசுல இருந்தே நந்தாவோட சேர்ந்து வாழணும் தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த ஆசையை கலைக்கிறதுக்காகவே என் வாழ்க்கையில வந்தவ தானே நீ. என்னோட அந்த ஆசையை கலைச்சிட்ட நீ. ஆனா அது எல்லாத்தையும் நான் மறந்தே போயிட்டேன். அப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நடக்கவே இல்லைன்னு நினைச்சு நான் நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த சமயத்துல என் வாழ்க்கையில நான் இன்னொருத்தர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். மறுபடியும் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் விரும்பினவருக்கும் என்ன பிடிச்சுதான் இருந்தது. மறுபடியும் என் வாழ்க்கையில பழைய விஷயம் ரிப்பீட் ஆகுது. அதுக்கு காரணமும் நீதான். ஏற்கனவே என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் வந்திருக்க. மறுபடியும் எதுக்காக நீ என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க? அந்த அளவுக்கு நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண? நான் யார விரும்பினாலும் எங்க 2 பேருக்கு இடையில நீ வந்து எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? ஒருத்தவங்க வாழ்க்கையில குறுக்க வந்து அவங்க வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நான் இப்பவே உன்னை எச்சரிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நான் வீட்டுக்கு போயிருந்தேன். பாட்டி என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னாங்க. நீ வீட்லயும் கோர்ட்லயும் டிஃப்ரெண்டா நடந்துக்கிறியாமே. நான் 2 விதமா நடந்துக்கிறேன்னு பாட்டி கிட்ட சொல்லிருக்கியா? நான் அப்படி என்ன நடந்துக்கிட்டேன் பாலு? எனக்கு எதுவுமே புரியல. நான் நந்தா கூட க்ளோஸா இருக்கேன்னு உனக்கு தோணுதுனால அப்படி சொல்றியா? அது நிஜம்தானா? பாலு, தொலைஞ்சு போனதே என்னுடைய அம்மா. எனக்காக மட்டும் இல்ல, என் அக்காவுக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் எங்க அம்மாவை திரும்ப கூட்டிட்டு வர வேண்டியது என்னுடைய கடமை. அந்த கடமைய பண்றதுக்காக பழைய காதலனை நீ தேடி போகணுமா? இந்த மாதிரி நீ பேசக்கூடாது. உண்மைதான்,
எங்களுக்குள்ள காதல் இருந்தது. ஆனா அந்த காதல் முடிஞ்சு போச்சு. அப்ப எதுக்காக அவர் திரும்ப வராரு? திரும்ப வரதுனால என்னால அவரை தடுக்க முடியுமா? ஆனா அவருக்கு இப்பவும் உன் மேல காதல் இருக்கு. சரி, நந்தாவுக்கு இப்பவும் என் மேல காதல் இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். அப்படி இல்லைன்னு எனக்கும் தோணல. ஆனா உனக்கு என் மேல காதல் இருக்கா? நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதுக்கும் மேல உனக்கு என் மேல ஏதாவது க்ரஷ் இருக்குன்னு நீ என்கிட்ட சொல்லிருக்கியா? என் வாழ்க்கையில எனக்கு நீ வேணும், உன்னை நான் காதலிக்கிறேன், அப்படி ஏதாவது இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லிருக்கியா பாலு? நம்ம 2 பேரும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒன்னா இருக்கும். நம்ம பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிப்போம். அது எல்லாம் நிஜம்தான். அதை தவிர உன் வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு இது வரைக்கும் நீ சொல்லிருக்கியா? எதுக்கு பேசாம நிக்கிற? எதனால என்கிட்ட உனக்கு சொல்லணும்னு தோணல? அப்படி சொல்லும் போது தானே அதை பத்தி என்னால யோசிக்க முடியும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, அந்த மாதிரி ஆசை ஏதாவது என் மேல இருக்கான்னு. இருந்தா என்கிட்ட வந்து சொல்லு, அதை பத்தி நான் அப்ப யோசிக்க ட்ரை பண்றேன். அதை விட்டுட்டு போட்டி, பொறாமை, ஈகோன்னு என்கிட்ட நீ எடுத்துட்டு வந்தனா அதை நான் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேன். உன்ன மாதிரி எனக்கும் சுயமரியாதையெல்லாம் இருக்கா. இதை எப்படி நான் அவட்ட சொல்லுவேன்? காயத்ரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும். இது பழைய படத்துல வர மாதிரி இருக்கு. ஏன் கனவுல இருந்த பொண்ணு நீதான் காயத்ரி? இப்படி எல்லாம் வேணாம். நடிகர் மாதிரி பேசுறதுக்கு எல்லாராலையும் முடியும். நம்ம ஸ்டைல்ல ட்ரை பண்ணுவோம். காயத்ரி, இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் எல்லாம் சும்மா இல்ல. முத தடவை உன்னை பார்த்த போதே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாலு, ஆ, ரொம்ப நேரமா நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னதான்ப்பா உன்னோட பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல பாட்டி, ஒரு நாடகம் ஒண்ணு இருக்கு. நாங்க வக்கீலுங்க எல்லாம் சேர்ந்து வக்கீல் சங்கத்து கீழே வர 1ஆம் தேதி ஒரு நாடகம் ஒண்ணு போட போறோம். ஓ, லாயர் அசோசியேஷன் ஹால்ல. அதுக்கு நான் ரிஹர்சல் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தேன். நாடகம் இருக்குன்னுலாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அது உங்க வக்கீல் சங்கத்திலயா இல்ல வேற ஏதாவது இடத்துலயாங்கிறது எனக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். ச்சே, இந்த பாட்டி விட மாட்டாங்க. ஐயோ பாட்டி, நான் காயத்ரி கிட்ட என்னோட விருப்பத்தை சொல்லிடலான்னு இருக்கேன். அப்படின்னா நான் இப்பவே போயிடுறேன். நல்லபடியா நீயே தனியா ரிஹர்சல் பண்ணு, சரியா? பாத்தியா இருங்க. அங்கிள், நீங்க வாக்கிங் போறீங்களா? டேய், இப்ப என்னடா பண்ணி வச்சிருக்க? இவ்வளவு கூட்டிட்டு இப்ப இவ்வளவு அவசரமா யார் இங்க வர சொன்னா? டேய், அவகிட்ட நீ ஏதாவது சொன்னியா? இல்ல. அப்படின்னா அவதான் இங்க திரும்ப வரணும்னு சொன்னாளா? இல்ல. இப்ப எதுக்காகடா நீங்க 2 பேரும் இங்க வந்தீங்க? இத பாரு, நான் தான் உங்ககிட்ட எல்லா பிரச்சனையும் கிளியரா சொன்னல. இனி எந்த பிரச்சனை வந்தாலும் நீயே அனுபவி. அது இல்லப்பா, அங்க என்னால நிம்மதியா இருக்க முடியல.
யாராவது ஃபோன் பண்ணி இவளுக்கு ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருந்துச்சு. அந்த மாதிரி டென்ஷனோட இருக்க என்னால முடியலப்பா. மனு வந்தது கௌரிக்கு தெரியவே கூடாது. டேய், இன்னும் எத்தனை நாள் அதை மறைச்சு வைக்க முடியும்? யாராவது வந்து சொன்னா அவளுக்கு தெரிஞ்சிடும்ல. வேற யாரும் வேண்டாம். அந்த பிரசன்னா இருக்கானே, அவன் ஒருத்தன் போதும். காத்துக்கிட்டு இருக்கான் எப்ப எது கிடைக்கும்னு. அவருக்கு மனம் வந்த விஷயம் தெரியுமா? இது வரைக்கும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். உங்களை தவிர வேற யாருக்குப்பா இந்த விஷயம் தெரியும்? காயத்ரிக்கு தெரியும். நான் தான் போய் அவகிட்ட இதெல்லாம் சொன்னேன். அப்பா, என்ன நடந்தாலும் இந்த விஷயத்தை பத்தி கௌரி கிட்ட காயத்ரி சொல்லக்கூடாது. அதெல்லாம் எப்படி சொல்லாம நம்ம தடுக்க முடியும்? பண்ணி தான் ஆகணும். டேய், கடவுளே, நான் தான் ஃபோன் பண்றாரா? அம்மாவை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஹலோ நந்தா. ஹலோ காயத்ரி. நந்தா, அம்மாவை பாத்தீங்களா? ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? அம்மாவை பார்க்கலையா? காயத்ரி, நான் சொல்றத கொஞ்சம் நீ பொறுமையா கேட்கணும். என்னாச்சு நந்தா? அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? காயத்ரி, சொன்னா கேளு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நந்தா, அம்மாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? முதல்ல அதை சொல்லுங்க. நந்தா, எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்க தான். உங்களை நம்பிதான் நான் இங்க நிம்மதியா இருக்கேன் நந்தா. நீ முதல்ல பதட்டப்படாம சொல்றத கேளு. அம்மாவை இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். இங்க இருக்க அசோசியேஷன் மூலமாவும் தெரிஞ்சவங்க மூலமாவும் எல்லா வழியிலும் விசாரிச்சுட்டு தான் இருக்கும். தெரியாத அந்த நாட்டுல அம்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும் நந்தா? ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஆனா அது ஒன்றும் பாசிட்டிவா இல்ல. என்னாச்சு நந்தா? அம்மாவை பத்தி என்ன தெரிஞ்சது? நான் உனக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் எம்பசி வரைக்கும் போகணும். கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்டானு வெரிஃபை பண்ணணும். நந்தா, எது வரதாலும் என்கிட்ட சொல்லுங்க. இங்க 2 பொம்பளை பிள்ளைங்க தனியா இருக்கும். எங்க நிம்மதிக்காகவாவது. பயப்படாத. நான் தான் இங்க விசாரிச்சு பார்க்க வந்திருக்கேன்ல. நீ கவலைப்படாம இரு. நான் இங்க இருந்தாலும் கவலைப்படுறதெல்லாம் உன்னை பத்தி மட்டும்தான். நீ நிம்மதியா இரு. உன் அம்மாவை கூட்டிட்டு தான் நான் வருவேன். உனக்கு நான் இதை ப்ராமிஸ் பண்றேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். காயத்ரி, நந்தாவா ஃபோன் பண்ணாரு? ஆமா. அப்போ நந்தாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் நீ கண்டினியூ பண்ணிட்டு தானே இருக்க? ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல பாலு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பதான் அவர் எங்க மேல காட்டுறாரு. எங்க அம்மாவை தேடுறதுக்காக தான் அவர் வெளிநாடு வரைக்கும் போயிருக்காரு. அப்போ உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உதவுறதுக்கு நந்தா கூட இருப்பார்ல? உனக்கு அது சொன்னா புரியாது பாலு. ஆமா, எனக்கு நிறைய விஷயம் புரியாது. மனசுல இருக்கிறத வெளியே சொல்லவும் தெரியாது. சரி, நான் வரட்டுமா? பாப்போம். பாலு, நீ வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. அது இப்போ சொல்ல வந்தத மறந்துட்டேன். இனி ஞாபகம் வரும்போது சொல்றேன். வரட்டுமா? நில்லு. யார் இவன்? யார் நீ? நான் பாலு. எந்த பாலு? உனக்கு என்ன இங்க வேலை? வழியில போறவங்களா ஏறி இறங்குறதுக்கான வீடு இல்ல இது. அக்கா, இவன் என் ஃப்ரெண்டு பாலு, வக்கீல். இப்போதைக்கு இங்க எந்த கேஸும் இல்ல வக்கீல் சார். வரும்போது கூப்பிடுறோம். அதனால நீங்க இடத்த காலி பண்ணலாம். அசிங்கமா இல்ல உனக்கு? ஆள் இல்லாத நேரத்துல ஒரு ஆம்பளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருக்க? அக்கா, தேவையில்லாம பேசாத. ஹோ, நான் தேவையில்லாம பேசுறேனா? நான் இங்க இல்லாதப்போ என்னெல்லாம் நடந்திருக்கும்னு யாருக்கு தெரியும்? நிறுத்து. இங்க பாருக்கா, தேவையில்லாம என் நடத்தை பத்தி தப்பா பேசுன. என்னடி பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? நான் ஏதாவது சொல்ல வேண்டியது வரும். என்ன சொல்லுவ? எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். நடத்த சரியில்லாம வாழ்ந்தது நான் இல்ல, நீதான். அதனால தானே இன்னத்தினுடைய குழந்தைய பெத்துக்கிட்டு இப்ப ராஜேஷ் மாமா கூட வாழ்ந்துகிட்டு இருக்க. என்னடி சொன்ன? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து அப்படி சொல்ற? போதும், வீட்டுக்கு போ.
இவ்வளவு கொன்னாதான் யாத்திரை அடங்கும். அக்கா விடு. மரியாதையா வீட்டுக்கு போக முதல்ல போங்கறல்ல. என்ன போ சொல்லிட்டு இவ கூட வாழ போறியா நீ? பெருசா காப்பாத்த வந்துட்ட. காயத்ரி, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்பெல்லாம் இவ இந்த மாதிரி தான் நடந்துக்கிறா. வாய்க்கு வந்ததை சொல்றா, அசிங்கப்படுத்துறா. இப்ப நீ எதுக்காகமா இங்க வந்த? குழந்தை அழுதுகிட்டு இருக்கல. ஏன் வீட்டுக்கு வரதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்ல. அழுகுற குழந்தைய வீட்டுல விட்டுட்டு அப்படி என்ன பேச்ச வேண்டி இருக்கு? அங்கிள், குழந்தைன்னு ஒண்ணு இருந்தா அது அழதான் செய்யும். இப்படியாமா ஒரு குழந்தை மேல அக்கறை இல்லாம இருப்ப? உன்னையே இவ்வளவு பெருசா வளர்த்தது ஒரு அம்மா தான், அதை நீ மறந்துடாத. மறக்கல. அத பத்திலாம் இனிமே எதுவும் பேச வேண்டாம். கொடுங்க. கொஞ்சம் பார்த்து தூக்குமா, அது ஒரு சின்ன குழந்தை. அட, அப்படி துடிக்குது உங்களுக்கு? இது ஒண்ணு உங்க பையனோட குழந்தை இல்ல. அட கடவுளே, இவளையெல்லாம் எப்படி ஒரு பொம்பளைன்னு சொல்றது? ரொம்ப கஷ்டம். காயத்ரி, நீ நினைச்சா மட்டும்தான் எனக்கு உதவ முடியும். மனோ வந்ததை பத்தி கண்டிப்பா கௌரிக்கு தெரியக்கூடாது. கௌரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என் மேல அன்பா இருக்கா. சில நேரத்துல எல்லாம் என்னை கஷ்டப்படுத்துறத நினைச்சு அவ கவலையும் படுறா. அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது மாமா? மனோஜ் வந்து கூப்பிட்டாருன்னா கௌரி அக்கா போகாம இருக்க மாட்டா. அந்த குழந்தையோட அப்பா அவரு. அதெல்லாம் நிஜம்தான். ஆனா எனக்கு அவ வேணும் காயத்ரி. இப்ப இருக்கிற நிலைமையில அவளால மனோவை பாத்துக்க முடியுமா என்ன சொல்லு? நீங்க சொன்னது நிஜம்தான். போலீஸ் வந்து அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த நிலைமையில இருந்து அவரால ஒழுங்கா வாழ முடியும்னு உனக்கு தோணுதா காயத்ரி? இப்படி எல்லாம் நினைக்க கூடாதுனாலும் மனோ இதுக்கப்புறம் திரும்ப வராமையே இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ராஜேஷ் மாமா, நான் பேசுறது தப்புதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் இதுக்கப்புறம் வரமாட்டாரு. எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? அது எப்படி முடியும்? ஒருவேளை அவர் எப்பவாவது வந்தாருன்னா? வரமாட்டாரு காயத்ரி. என் மனசுக்கு அப்படிதான் தோணுது. ஒருவேளை கௌரியை இழக்க கூடாதுங்கிறதுனால எனக்கு இப்படி தோணுதோ என்னமோ. ராஜேஷ் மாமா, நானும் ஒரு பொண்ணுதான். கௌரி அக்கா என் கூட பிறந்தவ. பெத்த குழந்தை தான் அப்பா கூட வாழ்ற பெருமை ஒரு பொண்ணுக்கு வேற எதுவுமே இல்ல. ஆனா கௌரி அக்காவுக்கு அந்த விதி இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இல்லைன்னா அவர் அப்பாவே என் அக்காவையும் குழந்தையும் வந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கா. இன்னொருத்தர் அவளை உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரு. யாரை ஏத்துக்கணும், யாரை வேண்டான்னு சொல்லணும், இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த ஒரு பொண்ணுக்காவது வருமா மாமா? உன்னோட கையில தான் இப்ப எங்களோட வாழ்க்கை இருக்கு. இந்த குழந்தைய நான் என்னோட சொந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன். கௌரி கிட்ட மனம் வந்ததை பத்தி நீ எப்பவுமே சொல்லக்கூடாது ப்ளீஸ். ஒருவேளை உனக்கு சொல்லிதான் ஆகணும்னா நீ அவகிட்ட சொல்லிக்கோ. ஆனா அவங்க 2 பேரோட வாழ்க்கை அங்க நிம்மதியா இருக்குன்னு நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும். உன்னால அப்படி பண்ண முடியுமா? மாமா, நீங்க பயப்பட வேண்டாம். மனோஜ் வந்ததை பத்தி நான் கௌரி அக்கா கிட்ட சொல்லவே மாட்டேன். ஆனா ராஜேஷ் மாமா, திடீர்னு அவரு எப்பயாவது வந்து அவருடைய பொண்டாட்டியும் குழந்தையும் கேட்டாருன்னா? அப்படி நடந்தா அதுக்கான வழியை கடவுள் காட்டுவாரு. இல்லைன்னா அதுக்கான வழியை நானே கண்டுபிடிப்பேன். ஆனா என்ன ஆனாலும் அவங்க 2 பேரும் இனிமே ஏன் கூட தான் இருப்பாங்க. என்ன பிரச்சனை மாமா? ஏம்மா கௌரி, நீ வா வா. அட வா. உனக்கு ஏதாவது தெரியுமா? உன்னுடைய மனம் திரும்ப வந்துட்டா.
நிஜமாவா சொல்றீங்க மாமா? பின்ன இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களாமா? என்னம்மா? அங்கிள், என் மனு மாமா திரும்ப வந்துட்டாராம். இங்க பாருமா, இதெல்லாம் நீ யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இவங்க உன்னை ஏமாத்திட்டாங்கம்மா. இதெல்லாம் உண்மையா? என்னோட மனோ திரும்ப வந்தது உங்களுக்கு தெரியுமா? நான் என்னோட மனோவை இப்ப பார்க்கணும். நான் மனோவை பார்த்தே ஆகணும். எங்க இருக்காரு மாமா? இங்க பாருமா, அவன் வீட்டுல தான் இருக்கான். பிரசன்னா, நிறுத்து. நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. வேண்டாம், நீங்க இவர்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். நீங்க சொல்லுங்க மாமா, மனோவை நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல, ஆனா பார்த்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் இத பத்தி நான் சொல்றதுக்கு இங்க ஓடி வந்தேன். அதான் கௌரி, நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு. இங்க பாருமா, நீ இவன் பேச்சை கேட்டு தேவையில்லாம எந்த முடிவு எடுக்காத. வேண்டாம், இனிமே யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் எப்படியாவது என் மனோவை தேடி கண்டுபிடிக்கிறேன். கண்டிப்பா இனிமே அவ இந்த வீட்ல தங்க மாட்டா. இங்க பாருங்க, இனிமே உங்க பையனுக்காக நீங்க வேற ஒரு பொண்ணதான் பார்க்கணும். இல்லனா எதுக்கு வேற பொண்ணு? அங்கதான் ஒருத்தி இருக்காளே, கல்யாணமே ஆகாம காயத்ரி. இங்க பாரு, ரிட்டையர் ஆனாலும் நான் ஒரு மிலிட்டரி மேன். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்து பேசிக்கிட்டு இருந்தேன் வை, உள்ள என் பெட்டியில ஒரு கண்ணு வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வந்து உன் நெஞ்சுக்கு நேரம் குறி வச்சு சுட்டு தள்ளிடுவேன். கௌரி, நான் காலைல வரேன், கார் எடுத்துக்கிட்டு. திரும்ப கிடைச்சதுன்னு நினைச்சதெல்லாம் திரும்ப கையை விட்டு போயிட்டு இருக்கேடா. போதும் இவனை கொஞ்சது கூட என்கிட்ட. இனிமே இவனை கொஞ்சறதுக்கு இவனோட அப்பா இருக்காரு. இருந்தாலும் முதல்ல கிடைச்ச அன்பா அவன் மறக்க மாட்டான். ஓ, என்னதான் இருந்தாலும் இவன் அப்பா மாதிரி வருமா? கண்டிப்பா இல்ல. ஆனா உண்மையான அன்பு யாரோடதுன்னு ஒரு நாள் இவனுக்கு தெரிய வரும். இவனுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? எனக்கும் என்னோட குழந்தைக்கும் இனிமே யாரும் வேண்டாம். எங்க மேல அன்பு காட்ட இவன் அப்பா இருக்காரு. இவ்வளவு நாள் நான் காத்துட்டு இருந்தது என் மனோ கண்டிப்பா வருவாருன்ற நம்பிக்கையில. அப்படின்னா நீ மனோ கிட்ட போறேன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இவ்வளவு நாள் இந்த நரகத்துல இருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். என் மனோ திரும்ப வந்துட்டாருன்னு தெரிஞ்சும் அதை நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. ஆமா, நீ சொல்றது நிஜம்தான். ஆனா அது உன் மேல இருந்த அன்புனால மட்டும்தான். அத நீ புரிஞ்சுக்கணும். ஆமா, பெரிய அன்பு. ஒரு குழந்தையும் அதோட அம்மாவையும் பெத்த அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறதா உன்னுடைய பெரிய அன்பு. என் அன்பை நீ கண்டுக்க வேணாம். அதுக்கு எந்த மதிப்பும் நீ கொடுக்க வேணாம். ஆனா ஒரு பொண்ணை கர்ப்பிணியாக்கி நடு ரோட்ல விட்டுட்டு போனவனோட அன்பை விட இந்த சொசைட்டில அவளோட மரியாதையை காப்பாத்தின என்னோட அன்பு தான் பெருசு. இந்த மாதிரி வேணும்னே என் மனோ என்னை விட்டுட்டு போகல. அது உன்னோட நம்பிக்கை. ஆனா உண்மை அதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. நாளைக்கு என் பையனை கூட்டிக்கிட்டு நான் போவேன். நாங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கிற கடைசி ராத்திரி தான். இனிமே உன்னோட எந்த உதவியும் எனக்கும் இவனுக்கும் தேவையில்ல. ஆனாலும் உனக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அமைஞ்சும் நீ என்ன தொடல.
அது ஒண்ணு என்னால முடியாம இல்ல, அது என்னோட குணம். நான் ஒரு நல்ல ஆம்பளைங்கிறதுனால தான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கல. கட்டாயப்படுத்தி கிடைக்கிற அன்புல உண்மை இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையான அன்பை பத்தி பேசி என்ன தடுத்துடலான்னு நினைக்கிறியா? ஆனா அது நடக்காது. கண்டிப்பா இல்ல. அன்பெல்லாம் என்னைக்குமே கேட்டு வாங்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு விஷயம் மறந்துடாத, சட்டப்பூர்வமா நீ என்னோட மனைவி. தன்னோட மனைவி மனசுல இன்னொருத்தரை வச்சிருக்காங்கிற நிலைமை இருக்குல்ல, அதெல்லாம் இந்த உலகத்துல யாருக்கும் வரக்கூடாது. நீ எப்படியும் போறதுன்னு முடிவு பண்ணிட்ட. நான் உன்னை தடுக்க விரும்பல. ஆனா இங்க இருந்து போறதுக்குள்ள நீ ஒண்ணு பண்ணணும். நான் உன் கழுத்துல கட்டின தாலிய நீ திருப்பி கொடுத்துட்டு போ. மனம் கிடைக்கலனாலும் நீ திரும்ப இந்த வீட்டுக்கு எப்பவுமே வரக்கூடாது. உனக்கு புரிஞ்சுதா? என்னோட தாலியை கட்டிக்கிறதுக்கான தகுதி உனக்கு இல்ல. அவ எங்க? ரூம்ல இருக்கா. அவளை இங்க வர சொல்லு. ஏதாவது பேசணும்னா அங்க போய் பேசலாம்ல, எதுக்காக இங்க கூப்பிடுறீங்க? வர சொல்லுன்னு சொல்றேன்ல. சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காகப்பா அம்மா கிட்ட இப்படி கோவப்படுறீங்க? ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட நான் இப்ப பேசி ஆகணும். நான் கேட்க கூடாத விஷயம்னா நான் இங்கிருந்து போயிடுறேன். நீ கேட்டாலும் இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க முதல்ல சொல்லுங்கப்பா, ஏன் இப்ப டென்ஷனா இருக்கீங்க? வெளிநாட்டுல போய் சுத்திட்டு அவன் நாளைக்கு திரும்ப வராமா? இப்ப யார பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நம்ம செல்ல பொண்ணோட புருஷன், அந்த பொறுக்கி. பழைய காதலியோட அம்மாவை தேடி போயிருக்காம. அது சரி, அவன் இவள வேண்டான்னு சொல்லி தானே டிவோர்ஸ் கேஸ் கொடுத்தான். நீயே பதில் சொல்லு. உன்னை வேணான்னு சொன்னவன் உனக்கு வேணுமா? வேண்டாம் மம்மி, அவன மாதிரி ஒருத்தன் இனிமே எனக்கு தேவையே இல்லை. அவரு கூட ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கு இனிமே என்னால முடியாதுமா. கட்டின மனைவியை விட அதிகமா பழைய காதலிய விரும்புற ஒருத்தன் எந்த காலத்திலயும் நல்லாவே இருக்க மாட்டான். டிவோர்ஸ் எல்லாம் முடிஞ்சு அவரை விட நல்ல ஒருத்தனை கல்யாணம் பண்ணி நான் நிம்மதியா வாழ்வேன். நான் முகுந்தன் மேனனோட பொண்ணு. என்னோட தகுதியை குறைக்கிற எந்த உறவுலையும் நான் இருக்கவே மாட்டேன். என் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரியான ஒருத்தனை நானே கண்டுபிடிக்கிறேன். அது ஸ்வேதா, நான் திரும்பவும் அவரு கூடவே இருக்கணுமா? இல்ல, அவரை நமக்கு வேண்டாம். ஸ்வேதா, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றத பத்தியா? இங்க பாரு, என் பொண்ணுக்கு தேவையில்லாத எதுவும் நான் பண்ணவே மாட்டேன். அவ கேட்கறது எதுவா இருந்தாலும் நான் செய்வேன். அதனால எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். இப்பவும் நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல நாம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்து? சொல்றேன், நேரம் வரட்டும் சொல்றேன். வா. அப்பா கௌரி. பிரசன்ன மாமா, என்ன மாமா உங்களுடைய எண்ணம்? இங்க பாருமா, நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம்னு முடிவு நல்ல பண்ணிட்டேன். விஷயம். கௌரி அக்கா வாழ்க்கை கெடுக்கிறது ஒரு நல்ல விஷயமா? ஆஹா, அது சரி. நீயும் என்ன கத்த ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது தேவையில்லாம மூக்க நுழைப்படாதுன்னு உனக்கு தெரியாதா? அவ சொன்னதுல இப்ப என்ன தப்பு? கௌரி அக்கா இப்ப ராஜேஷ் மாமாவோட மனைவி, அதை நீங்க மறந்துட்டீங்களா? இங்க பாரு, குயிலோட முட்டை காக்கா கூடையில இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குயில் தன்னோட வேலையை காட்டும்.
அதை தான் உன் அக்காவும் பண்ணிருக்கா. அதனாலதான் இவ்வளவு நாள் ராஜேஷ் பார்த்துட்டு இருந்தா. இப்ப குழந்தையோட அப்பாவும் திரும்பவும் வந்துட்டான். இப்ப கௌரி அங்க போறதா நல்லது. அப்படி நான் பண்றத நீங்க நல்ல விஷயமா தானே எடுத்துக்கணும். பிரசன்ன மாமா போலாமா? குடுமா. நில்லுக்கா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்கிட்ட நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஆனா இதோ நிக்கிறாரே ராஜேஷ் மாமாவுடைய மனைவி, நீ அத மறந்துடாத. வேண்டாம் காயத்ரி, அவளை தடுக்க வேண்டாம். அவ போட்டும். ஆனா கௌரி, நான் சொன்னதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இருந்து கிளம்ப முடியும். இந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போ. என்னம்மா அவன் சொல்றது கேட்கலையா? என் மகனே வேணானதுக்கு அப்புறம் அவன் கட்டின தாலி மட்டும் உனக்கு எதுக்கு? தாலி போகிறதுக்கு முன்னாடி அதை கழட்டி கொடுத்துட்டு போ. மறந்து கூட இனிமே நீ இந்த பக்கம் வந்துடக்கூடாது. அது எப்படி சரி வரும்? ஒருவேளை அவன் அங்க போய் அங்க பார்த்தவன் இல்லனா அவன் திரும்ப வர்றதுக்கு ஒரு இடம் வேணும்ல. என்ன கௌரி, நீ இப்போதைக்கு இதை கழட்டி கொடுக்காதம்மா. நாம அங்க போய் மனோவை பார்த்ததுக்கு அப்புறம் இது அப்புறமா கொரியர்ல அனுப்பி வச்சிருவோம். அதெல்லாம் முடியாது. உறவை முழுசா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இருந்து கிளம்பணும். கௌரி அக்கா, ஒரு பொண்ணோட கழுத்துல ஒருத்தர் கட்டுற தாலி வெறும் தங்கம் மட்டும் கிடையாது. அதுல ஒரு தர்மம் இருக்கு, ஒரு உண்மை இருக்கு. என்ன உண்மை? இவ கையில இருக்கிற இந்த குழந்தை 916 மனோ மாதிரியே சொக்க தங்கம். இதை விட ஆதாரம் என்ன இருக்கு? தாலிலாம் ஒரு மேட்டரே கிடையாது. மனோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாவா, போவோம். வேண்டாம் பிரசன்ன மாமா, இந்த தாலியோட சென்டிமெண்ட்டை பத்தி பேசிக்கிட்டு யாரும் என் பின்னாடி வர வேண்டாம். எனக்கு இனிமே இவருடைய தாலி அவசியம் இல்ல. இந்தா எடுத்துக்கோ. இதோடு நமக்குள்ள இருந்த எல்லா உறவும் முடிஞ்சிருச்சு. இந்தா புடி. இனிமே என் பின்னாடி வரக்கூடாது. போலாம் பிரசன்ன மாமா. அக்கா போடி. நீ உட்காருமா. இவர் எதுக்கு இப்ப கால் பண்றாரு? ஹலோ. டேய் பொறுக்கி பயல, வெளிநாட்டுல எதுவும் கிடைக்காம இப்ப இங்க திரும்ப வந்திருக்கியா? இவர் பெரிய சிபிஐ ஆபீசரு. இப்ப என்னாச்சு? அந்த அம்மாவோட பணமாவது திரும்ப கிடைச்சதாடா? அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. டேய், டிவோர்ஸுக்கு நீ நோட்டீஸ் விட்டு இருந்தாலும் இப்பவும் நீ என் பொண்ணோட புருஷனா தான் இருக்க. அது ஞாபகம் இருக்கட்டும். அப்பா, போன்ல யாரு? காலையில இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கீங்க? அவன்தாம்மா உன் பழைய புருஷன். அவன் திரும்ப வந்துட்டாம்மா. அவன் வந்தாலும் போனாலும் நமக்கு என்ன? அவன் வேஸ்ட்பா. அவெல்லாம் ஆம்பளையே இல்ல. சீக்கிரமா நீங்க டிவோர்ஸ் வாங்குறதுக்கு வழியை பாருங்க. உன்னை அவாய்ட் பண்ணிட்டு அந்த காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறதா அவனோட பிளான். இவ்வளவு தூரம் இதை வளர விட்ட நாம தான் முட்டாளுங்க.
நீங்க என்னப்பா யோசிக்கிறீங்க? இங்க பாருமா, இன்னமும் நான் அவங்கிட்ட மோதணும்னு நினைக்கிறியாமா? அப்படி இல்ல. ஆனா ஏன்பா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? இத பத்தி நாம இன்னும் கொஞ்சம் யோசிப்போமா? அடுத்த வாரம் அவன் எழுதியிருக்கிற சிவில் சர்வீஸ் ரிசல்ட் வருது. ஒருவேளை அவன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டான்னா அதோட எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் அவ சொல்றபடி தான் எல்லாமே நடக்கும். வீட்லயும் ஊர்லயும் கலெக்டரோட பங்களாலையும் கலெக்டர் டூர் போகும்போதும் அவ தான் எப்பவும் அவங்க கூடவே இருப்பா. பேப்பர்லயும் டிவிலையும் எல்லாம் கலெக்டரோடவே அவ சுத்திக்கிட்டு இருக்கிற விஷயத்தையும் அவ இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நாம தினமும் பார்த்தாகணும்மா. நாமளே அவனை ஜெயிக்க வைக்க கூடாதுமா. இங்க பாருமா, எனக்கு உன் விருப்பத்தை விட எதுவும் பெருசு இல்ல. யோசிச்சு சொல்லுமா, அவனை நாம ஜெயிக்க விடலாமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.